Praise the Lord. நான் ஸ்கூலில் வந்து செக் பண்ணுறப்ப டாக்டர் செக் பண்ணுறப்ப முதுப்படி வளர்த்திருக்கு சொன்னாங்க 4%. அப்புறம் நான் வந்து அம்மாட்ட சொன்னேன். அப்புறம் அம்மா வந்து ஸ்மித் ஆண்டிகிட்ட சொன்னாங்க. அப்புறம் ஸ்மித் ஆண்டியை வந்து பார்க்க போனோம். ப்ரே பண்ணும்போது 2 வாட்டி என்னை எதுவும் இழுத்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சிஸ்டர் சொன்னாங்க ஏசப்பா அவனோட வழியை நடத்துகிறாரு. அப்புறம் நான் அப்புறம் மாதிரி ஆவலில் நடந்து போனேன். ராஜா நக்கரையை பார்த்தேன். அப்புறம் ஏசப்பா பார்க்குறப்ப நான் சொன்னேன் ஸ்போர்ட்ஸ் நல்லா வரணும், படிப்புலையும் நல்லா வரணும்னு சொன்னேன். ஏசப்பா அதுக்கு சிரித்தார். நான் ஹெல்ப் பண்ணுறேன் சொன்னார். அப்புறம் சிஸ்டர் சொன்னாங்க இந்த மாதிரி 2 வாட்டி இழுத்த மாதிரி சொன்னீங்களே, அது வந்து ஏசப்பா 2 வாட்டி வந்து அவனோட ஈடுபடி நேராக்கியிருக்காரு சொன்னார். அப்புறம் அடுத்த வாரம் வந்து நான் டாக்டர் பார்க்க போகிறேன். நல்லபடியாக வரணும்னு நான் விசாரிக்கிறேன். இந்த வேலையில் ஏசப்பாக்கும் ஸ்மித் ஆண்டிக்கும் நன்றி சொல்கிறேன். ஆமென். சூப்பரையா தம்பி பாருங்க எவ்வளோ அழகாக வந்து டெஸ்ட் பண்ணி சொன்னார். ஆண்டவர் வந்து கேட்கும் போது ஆண்டவர் சிரிச்சாராம். அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா அவருக்கு தெரியும் நான் இதை வந்து கொடுத்துட்டேன், இதுதான் நீ கேட்குறேன், சரி உனக்கு நான் செய்கிறேன்ட்டேன்னு. ஆண்டவர் எவ்வளோ அன்பானவர் பார்த்தீங்களா? சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவர் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஆண்டவர் தான் சமீபமாக இருக்கார். ஹல்லேலூயா. ஓகே, அடுத்ததாக பிரதர் ரோவன் அவர்களே அழைப்போமாக. எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி. பிரைஸ் தி லார்ட். என் பேர் ரோவன். நாங்கள் வந்து போன வாரம் வந்து சுமித் ஆண்டியை ஜெபம் பண்ண ரிக்வெஸ்ட் போனோம். அவங்க எனக்கு ஜெபம் பண்ணும்போது வந்து எல்லாம் கருப்பாக இருந்துச்சு. கருப்பாக இருக்கும்போது ஒரு ஒளி மாதிரி இருந்துச்சு. நான் வந்து 2 கருப்பாக ஒரு உருவத்தை மாதிரி பார்த்தேன். அது வந்து ஒரு வெளிச்சத்தில் அறிகிற மாதிரி பார்த்தேன். அது வந்து எரிஞ்சு சாம்பலாச்சு. அதுக்கப்புறம் ஒரே ஒளியாக இருந்துச்சு. நான் வந்து ஒரு முகத்தை பார்த்தேன். நான் அது வந்து ஃபீல் பண்ணுறேன் அது வந்து ஏசப்பா தானே. அதுக்கப்புறம் எனக்கு ஒரே வெளிச்சமாக என் உடம்பு ஒரு லைட்டாக ஆரம்பிச்சிச்சு. இந்த வேலையில் நான் ஆண்டவருக்கும் சுமித் ஆண்டிக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஆமீன். சூப்பர். தம்பிக்கு வந்து ஒரு டெலிவரன்ஸ் நடந்திருக்குது. ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் வாழ்க்கையில் இருக்கிற இருளான காரியத்தை எரிச்சு போட்டாரு. ஹல்லேலூயா. ஸோ அவர் வாழ்க்கையில இருக்கிற தேவன் நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியத்தை வந்து எரிச்சு போட்டிருக்காரு. அந்த உணர்வு நமக்குள்ள இன்றைக்கும் இருப்பதும் நன்றி உணர்வு ஆண்டவருக்காக. ஹல்லேலூயா. ஓகே, அடுத்ததாக முன்னுக்கு அழைக்கின்றோம் சிஸ்டர் எல்சிந்தா அனுஷா அவர்களே. எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமா வாங்க. Praise the Lord. Good morning everyone. என் பேர் எல்சிண்டா அனுஷா. ஸோ எனக்கு வந்து டாக்டர் சுமிதா வந்து எப்படி தெரிய வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் எங்கள் அம்மா தான் வந்து மீட் பண்ணாங்க. ஸோ அவங்களோட லைஃப்பில் வந்து நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தனால ஷி கேம் டு see டாக்டர் சுமிதா டு கெட் கிளியரன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி எனக்கும் வந்து நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, ஸோ எனக்கு வந்து ஒரு பிரைட் ஃப்யூச்சர், ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்கிறதுக்காக எனக்கு வந்து நீயோ போய் டாக்டர் சுமிதாவை பாரு. ஸோ அதுக்கப்புறம் நானும் சரி ஓகே டாக்டர் சுமிதாவுக்கு வந்து ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் நான் சென்ட் பண்ணேன். இந்த மாதிரி எனக்கு வந்து ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, எனக்கு ஜாப் கிடைக்கிறது ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது, அப்புறம் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயம் நான் வந்து ஷேர் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் ஆண்டி சுமிதா சொன்னாங்க ஓகே நான் வந்து நீங்கள் வந்து என்னை பாருங்கள், எனக்கு டேட் கொடுத்தாங்க. ஸோ ஆன் தட் டே பிஃபோர் தட் எனக்கு வந்து கால் பண்ணாங்க, இந்த மாதிரி உனக்கு என்ன பிரச்சனை என்ன ப்ராப்ளம்ஸ்னு. ஸோ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் டியூரிங் தட் கால் நான் வந்து லைட்டாக கொஞ்சம் இமோஷ்னல் ஆனதை எங்களால் ரொம்ப ஷேர் பண்ண முடியல. பட் ஸ்டில் டாக்டர் சுமிதா knew what was my problem. And then after that she gave me the date and after that I went to see her. ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு வந்து நிறையா கவுன்சில் பண்ணாங்க. இந்த மாதிரி how to be closer to God, you know, you have to accept Jesus, then you will see the changes. And then she told me that I was trapped in the darkness. நீ இன்னும் வெளிச்சத்தை பார்க்கல, அதுலேருந்து நீ வெளியாகணும், அதுக்கப்புறம் உனக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் வரும்னு எனக்கு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ப்ரே பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ டியூரிங் த ப்ரேயர்ஸ் நான் வந்து கண்ணு மூடினோடனே எல்லாமே நார்மலாக இருந்துச்சு.
ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆரஞ்சாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்லோலி எனக்கு வந்து ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ த்ரூ அவுட் த ப்ரேயர்ஸ் எனக்கு வந்து ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் மாதிரி கன்சிஸ்டண்டாக இருந்துச்சு until the end. And after the prayers I felt like okay, something was leaving my body. எனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக காமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆண்டி வந்து கேட்டாங்க இந்த மாதிரி வாட் டிட் யூ எக்ஸ்பீரியன்ஸ். நான் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் தெரிஞ்சிச்சு ஆண்டி. அண்ட் until the end I felt very calm and peace. So that was my experience. And after that ஆண்டி சுமிதா சொன்னாங்க இந்த மாதிரி நீ தொடர்ந்து நீ வந்து ப்ரே பண்ணோம், நீ ப்ரே பண்ணி தான் you become closer to Jesus. And when you become closer to Jesus, you will step out of the darkness and then you will see a brighter future for yourself. So that is my experience. Let's thank you. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஃபார் டெஸ்டிமனி. அவங்க சூப்பராக டெஸ்டிமனி சொன்னாங்க. அதை சொல்லும் போதெல்லாம் வந்து அவங்க வந்து என்ன மென்ஷன் பண்ணாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்னாங்க. ஆக்சுவலி அது எக்ஸ்பீரியன்ஸ் என்கவுண்டர் வித் காட். ஹல்லேலூயா. ஸோ நம்ம வந்து ஆண்டவர் கூட என்கவுண்டர் பண்ணுற இந்த ஒரு ஃபீல், இந்த ஒரு காரியத்தை வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வந்து உணர்ந்துருக்கோம். ஹல்லேலூயா, இன்க்ளூடிங் அம்மா கூட வந்து உணர்ந்துருக்காங்க. ஸோ ஆண்டவரோட தொட்டது தான். ஆனால் அதுக்கு நம்ம இன்றைக்கும் உண்மையாக இருக்கும்போது தான் வந்து அது கம்ப்ளீட் ஆகும். ஹல்லேலூயா. Praise the Lord. Super sister. Thank you so much. அடுத்ததாக டெஸ்டிமனி சொல்றதுக்காக எனக்கு சிஸ்டர் ஷேரன் நம்ம கலைப்போமாக கரங்களை தட்டி. Thank you. Praise the Lord. என்னோட சாட்சி என்னன்னாக்கா வந்துட்டு மகன் ஐசக் கொடுத்துட்டான். போன வாரம் வந்துட்டு ஒரு 2 வாரமா வந்துட்டு ஐசக்கு வந்துட்டு நெஞ்சு சளி, ரொம்ப இருமல், சளியெல்லாம் இருந்துச்சு. அப்போ அவரோட ப்ரீதிங் வந்துட்டு கொஞ்சம் மூச்சு அடைச்ச போல இருந்தார். சண்டே, போன வாரம் சண்டே பிஃபோர் கம்மிங் டு சண்டே சர்வீஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு அவரோட ப்ரீதிங், அவர் சட்டையை மாற்றும் போது நான் வந்துட்டு அவரோட ப்ரீதிங் பார்த்தேன். அப்போ வந்துட்டு கொஞ்சம் மூச்சு திணறல் மாதிரி இருந்துச்சு பார்க்க. எனக்கு வந்து டவுட்டாக இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன்னாக்கா, நான் வீடியோ எடுத்து எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் பிள்ளை, அந்த பிள்ளைக்கு நான் வந்துட்டு மெசேஜ் அனுப்பி கேட்டேன், இது வந்துட்டு ஓகேவா, இந்த ப்ரீதிங் வந்துட்டு ஓகேவா, இல்லை அதில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குதான்ட்டு. அப்போ அந்த பிள்ளை என்ன சொன்னிச்சு, அக்கா நீங்கள் கிளினிக்கு கூட்டிகிட்டு போங்க, ப்ரீதிங் வந்துட்டு நார்மல் இல்லைன்னு சொன்னிச்சு. நானும் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒன்றுமே பேசலை. நான் ஈவன் ஸ்டீவன் கூட நான் யாருக்கிட்டையும் ஒன்றுமே சொல்லலை. கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே பிளாங்க் ஆகிட்டேன். அப்படியே சர்ச்சுக்கு வந்தது தான். வந்துட்டு எல்லா சர்வீஸ்லாம் முடிச்சுட்டு எனக்கு எப்போதும் ஒரு நம்பிக்கை, எப்போதும் டாக்டர் சுமிதா அவங்க வந்துட்டு அவங்க கையில் அவங்க ஐசக்கை வந்து தூக்க கொடுத்தா கண்டிப்பாக அங்கே ஒரு மாற்றம் நடக்கும், ஒரு ஹீலிங் நடக்கும்னு எனக்கு தெரியும், ஒரு விசுவாசம். நான் அவங்கக்கிட்ட ஒன்றுமே சொல்லலை இதை பற்றி. நான் வந்துட்டு அதோட வந்துட்டு அமைதியாக இருந்துட்டேன். அவங்ககிட்ட தூக்க கொடுத்துட்டு ஓகே அங்கே வந்துட்டு ஒரு ஹீலிங் நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்துட்டு நான் கொடுத்துட்டு வீட்டுக்கு போயாச்சு. அவர் ஸ்டீல் இரும்புனாரு தான். ஆனாலும் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு சரி எதுக்கும் டாக்டர்கிட்ட செக் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ராத்திரி நாங்கள் போனோம். ராத்திரி வந்துட்டு நாங்கள் போகும்போது வந்துட்டு டாக்டர் வந்துட்டு சொன்னாங்க அவரோட ப்ரீதிங்லாம் லங்ஸ் எல்லாம் கிளியராக இருக்குது, நார்மல் ப்ரீதிங்காக தான் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம மத்தியில் வந்துட்டு சாதாரணமான ஒரு தீர்க்கதரிசி இல்லை. உண்மையிலே நான் சொல்கிறேன், அது வந்துட்டு நான் வந்துட்டு சொல்லலை. ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்துட்டு இங்கே வந்தால் ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்ற விசுவாசத்தில் தான் நான் வந்துட்டு தம்பியை தூக்கிட்டு ஐசக்கை தூக்கிட்டு நான் டெய்லி வாரம் வருது. நம்ம கிட்ட நம்ம கூட ஆண்டவர் வந்துட்டு நம்மளுக்குன்னு வந்துட்டு ஸ்பெஷலாக வச்சிருக்கிற நம்ம தீர்க்கதரிசி யூஜி டாக்டர் சுமிதா வந்துட்டு அவங்க கிட்ட ஆண்டவர் வந்துட்டு பெரிய ஒரு வல்லமையான காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. யாரும் வந்துட்டு அதை மிஸ் பண்ணிடாதீங்க, யாரும் வந்துட்டு அதை வந்துட்டு விட்டுறாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஹல்லேலூயா. போனா வராது, வந்தா பழைய மாதிரி இருக்காது. தேங்க்யூ. சூப்பராக சாட்சி சொன்னாங்க. உண்மையில் வந்து இந்த காரியத்தை குறித்து வந்து அவங்க வந்து ராத்திரி ஹாஸ்பிட்டல் கிளினிக்கு போயிட்டு இருக்கும்போது தான் சொன்னாங்க இந்த மாதிரி காலையிலேருந்து இப்படி இருந்துச்சுட்டுன்னு. ஆனால் அவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே எனக்கே தெரிஞ்சிருச்சு.
அப்போனாக்கா கன்ஃபார்மாக வந்து பார்க்க போகிறோம், டாக்டர் ஒன்றும் இல்லை சொல்லி அனுப்ப போகிறான்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா காலையில் எனக்கு ஓய்ச்சி கொடுங்க, காலையில் அந்த விஷயத்த சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் படிப்படியாக சொல்கிறாங்க என்ன நடந்துச்சுன்ட்டுன்னு. அப்புறம் அம்மா கையில் வந்து தம்பியை கொடுத்தேன்னு சொன்னாங்க. சண்டே ஆராதனைக்கு வந்திருக்கோம், ஆண்டவர் மகிமைப்படுத்திருக்கோம், ஆண்டவரும் பேசியிருக்காரு போன வாரம் அம்மா மூலமா ஹீ இஸ் த கிரேட்னு சொல்லி. அப்ப இந்த லிட்டில் பாயை பத்தி அம்மா பேசும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே சூப்பர், அவங்க சொல்லிட்டு இருக்கும் போது தெரிஞ்சிச்சு. ஓகே இப்ப நம்ம போறோம், அவனாம காசு கட்டிட்டு ஒன்னு சொல்லிட்டு வர போறோம்னு எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி ஆர்டர் செஞ்சாரு என்னோட லிட்டில் பாயை வச்சு. ஹalleluya, thank you so much. NJPH வாரிசு அம்மா எப்போதுமே சொல்லுவாங்க செல்ல பாய், லிட்டில் பாய். அதே போல உங்க கையில ஒரு லிட்டில் பாய் இருக்காரு, வேற எதுவும் இல்லை, உங்க பைபிள் தான். அந்த அம்மா வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க. போன வாரம் அம்மா கொடுத்த மெசேஜும் சரி, நடந்த காரியங்களும் சரி, எல்லாரும் பார்த்துருப்பீங்க என்னென்னலாம் நடந்துச்சுன்னு. எல்லாம் ஒவ்வொரு விஷயமும் வந்து ஆண்டவர் சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறிட்டு இருக்குது. ஆண்டவரோட செகண்ட் கமிங் இஸ் ரொம்ப சமீபமா இருக்குது. ஹalleluya. ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நித்திய ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.